Praise Lord. Praise the Lord. ஸோ நான் நேராக அன்னைக்கு வாசகத்துக்குள்ள போகிறேன். இந்தியான் முதல் வாசகம் வந்து தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 9ல் வந்து நாங்கள் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த உடன்படிக்கையை பற்றி பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார்கள். அப்ப ஆபிரகாம் சாராக்கும் அப்ப ஆபிரகாம் கடவுள் இந்த உடன்படிக்கையை கொடுக்கல. ஆபிரகாமுக்கு வயசு 100, சாராக்கு வயசு 90. இயற்கை விதிமுறைகளின்படி, மனித கருத்துக்களின்படி ஆபிரகாமுக்கும் சாராக்கும் குழந்தை பிறக்கவே இயலாது. ஆனாலும் கடவுள் சொல்றார், இல்ல நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிலதுக்கு எங்களுக்கு சொல்யூஷனே இல்லை, சிலதுக்கு எங்களுக்கு தீர்வே இல்லை. சுத்தி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இதுக்கு என்ன செய்யறதுன்றே தெரியாது. உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வே இல்லாம சிலவளை இருக்கலாம். ஆனாலும் கடவுள்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் ஆல்மைட்டி. அவர் எல்லாம் வல்ல கடவுள். அதனால சிலவரை நாங்கள் நினைப்போம், இது எங்களோட வாழ்க்கையிலே நடக்காது, இதுக்கு தீர்வே இல்லை, எங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது, கடவுள் எங்களை கைவிட்டுட்டார் நாங்கள் நினைக்கிற நேரங்கள் இருக்கும். ஆனாலும் கடவுள் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனை, பெர்ஃபெக்டான ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை என்னால் இதுக்கு மேல தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அந்த பிளெஸிங்குக்கு யூ ஆர் க்ளோசர் டு தட் பிளெஸிங். நீங்கள் அந்த பிளெஸிங், அந்த தீர்வு, கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற தீர்வுக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறீங்க. சில வேளைகள்ல என்னுடைய வாழ்க்கையிலையுமே சில வேளைகளை நான் நினைச்சிருக்கிறேன், இன்னும் இந்த பிரச்சனைக்கு ஏன் கடவுள் ஒரு தீர்வை தரையில்லை, இதேன் இவ்வளவு நாளும் நான் இந்த பிரச்சனையோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு. ஆனால் கடவுள் எல்லாத்தையுமே தன்னுடைய நேரத்துல தன்னுடைய முறைப்படிதான் செய்வார். அந்த சொல்யூஷனை கடவுள் எங்களுக்கு அந்த தீர்வை கடவுள் எங்களுக்கு தரைக்கல. எங்களுக்கே இது எப்படி நடந்துச்சுது, இந்த சொல்யூஷன், அந்த அந்த தீர்வை எங்களாலேயே நம்ப முடியாமல் இருக்கும். அப்ப நாங்கள் வந்து இந்த தவக்காலத்துல நாங்கள் கடவுள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கடவுள் எப்பயும் தருவார். ஆனால் கடவுள் அவருடைய நேரத்துல அவருடைய வழியில தான் அதை தருவார். அதை தரும் பொழுது எங்களாலேயே அதை நம்ப முடியாமல் இருக்கும் என்ற அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு பெரியதாக இருக்கும். இந்த தவக்காலத்துல நாங்கள் வந்து சில வேளைகள்ல நாங்கள் எங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இதை செய்யலாது, இது இப்படி நடக்காது, இதை கடவுளால செய்ய முடியாது, இல்லாட்டி எங்களுக்கு அவிசுவாசம் இருக்கலாம். ஆனாலும் இந்த தவக்காலத்துல நாங்கள் கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள்கிட்ட கேட்போம், துயாவியானவரே, எங்களால இந்த நிலையில உம்முடைய வல்லமையை நம்ப முடியல, நீர் எனக்காக யாவற்றையும் செய்யற கடவுள் என்றதை நம்ப முடியல. எரேமியா 29:11 சொல்லுது, மை பிளான்ஸ் ஆர் டு ப்ராஸ்பர் மீ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ. மை பிளான்ஸ் ஆர் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ. அதெண்டா என்னுடைய திட்டங்கள் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக மட்டுமே, உன்னை தீங்குக்கு ஆளாக்குவதற்கு இல்லை என்று சொல்றார் கடவுள். ஸோ நாங்கள் இன்றைக்கு விசுவசிக்கணும். நாங்கள் எந்த பிரச்சனை கூட போனாலும், எந்த நெருக்கடியான எந்த கஷ்டமான மனிதர்களை நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் கடவுள் அதுக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். கடவுள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் கடவுள் எங்களுக்கு கொண்டு வருவார். சில வேளைகள்ல ஆபிரகாம் 100 வருஷம் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு. அப்போ கடவுள் அந்த 100 வருஷத்துலயும் கடவுள் வந்து ஆபிரகாம அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு, அந்த கிரேஸை பெறத்துக்கு கடவுள் அவரை ப்ரிப்பேர் பண்ணினார், கடவுள் அவரை உருவாக்கினார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு சில வேளைகளே கடவுள் எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவார். நாங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ற போது அந்த கடவுள் எங்களை அந்த ஆசீர்வாதத்துக்காக ப்ரிப்பேர் பண்றார்.
அப்ப அந்த ப்ரிப்பரேஷன் டைம், நாங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற அந்த டைம் மிகவும் கடவுள் எங்களை ஒரு புது மனிதர்களாக மாத்துறார். எங்களுடைய பிழைகளை நாங்கள் திருத்துறதுக்கு நாங்கள் விட்ட நாங்கள் கடவுளோட இன்னும் கிட்ட வாரத்துக்கான ஒரு டைமாக, ஒரு நேரமாக கடவுள் அந்த வெயிட்டிங் டைமை யூஸ் பண்றார். ஸோ நாங்க வந்து கடவுளுடைய அந்த நேரத்துல நாங்கள் கடவுளுடைய நம்பிக்கையில தளர்ந்திராமல் நாங்கள் கடவுளை எப்போதுமே பற்றி பிடித்து கொண்டு, இல்ல கடவுள் எனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை கடவுள் எப்பயும் தருவார். திருப்பியும் சொல்ல எரேமியா 29:11 சொன்ன மாதிரி அவருடைய திட்டங்கள் என்னை மேன்மைப்படுத்துவதற்காக மட்டும்தான். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கடவுளுடைய கரத்தை நான் பிடித்து கொண்டு நடப்பேன். கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுள் என்றதை விசுவசிப்போம். அடுத்த நாங்க வந்து இது நற்செய்தி வாசகத்துக்கு போனோம்டா, இயேசு யூதர்களிடம் சொல்றார், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்ப கடவுள் இதுல சொல்றது வந்து என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கடவுள் சொல்றது வந்து நித்திய ஜீவனை பற்றி. சோ கடவுளுக்கு நாங்கள் அடிபணிந்து வாழக்குள்ள நாங்கள் இறப்புக்கு பின்னாலேயும் எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்குன்றதான் கடவுள் சொல்றார். ஆனா யூதர்கள் வந்து கடவுளுடைய வார்த்தையை அறியாம கடவுளை எதிர்க்கிறார்கள், கடவுளை கொஸ்டின் பண்றார்கள். சில வேளைகள்ல நாங்களும் அப்படித்தான். எங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜ் வந்தாலும் அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் நடக்கிற வரைக்கும் ஏன் இது நடக்க இல்லை, இல்லாட்டி கடவுள் எங்களுக்கு பைபிள்ல இவ்வளவு ப்ராமிசஸை கொடுத்திருக்கிறார். சில வேளை வி ஆர் வெரி இம்பேஷண்ட், எங்களுக்கு பொறுமை இல்லை. நாங்க வந்து கடவுள் சொன்னதை செய்வார்ன்ற பொறுமை இல்லாம நாங்க வந்து தள்ளாடி கொண்டிருக்கிறோம். இந்த யூதர்களை போலவே நாங்களும் கடவுள்கிட்ட கேள்வி கேட்கிறோம், கடவுளை ஏன் இது என்ற வாழ்க்கையில நடக்க இல்லை, இப்படி ஏன் நடக்கக்கூடாது. நாங்க சில வழியில கடவுளுக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் கடவுள் சொல்றார், நோ, யூ ட்ரஸ்ட் இன் மீ. உனக்கு தேவையான யாவற்றையும் நான் செய்து முடிக்கிற கடவுள். அது நீ நினைக்கிற வழியில, நீ நினைக்கிற விதத்துல, நாங்க நினைக்கிற வழியில அது நடக்காட்டிலும் கடவுள் எங்களுக்காக மனிதர்களை அனுப்புவார், எங்களுக்காக தேவையான எல்லா ரிசோர்சஸையும் அனுப்புவார். அது பணமாக இருக்கலாமே, என்னவாகவும் இருக்கலாம். கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்களுக்காக போராடுகிற கடவுளாக இருப்பார். ஆனாலும் நாங்கள் வந்து செய்ய வேண்டியது, நாங்கள் வந்து அவரை விசுவசிக்கணும். முதல்ல கடவுள் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில எங்களை வழிநடத்துவார் என்றதை விசுவசிக்கணும். ஸோ இந்த தவக்காலத்துல நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ள, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் முதல் வேலையா நாங்க மனிதர்கள் மாதிரி அனைத்து மனிதர்களை போலவும் நாங்களும் வேதனைப்பட்டிருக்கலாம், கலங்கி இருக்கலாம். நாங்கள் மற்ற மனிதர்களைப் போலவே நாங்க பயந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த தவக்காலத்துல நாங்கள் பிரச்சனை கூட போய் கொண்டிருந்தால் கூடி நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பற்றி நான் பிரச்சனையை உம்முடைய பாதத்துக்குள்ள கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் இனிமேல் பயந்து இந்த பிரச்சனையை பற்றி கலங்கி இந்த மூளையை போட்டு உடைச்சு கொண்டிருக்க போறதில்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் எனக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வீர் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் என் மீது கரிசனை உள்ள கடவுள், நீர் என்னை ஒருபோதும் கைவிடாத கடவுள் என்றதை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லுவான். இன்னும் ஒரே ஒரு கிழமை தான் இருக்குது. அதனால நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கல. நாங்கள் ஃபாஸ்ட் பண்றது பலவிதமான ஃபாஸ்டிங்ஸ் இருக்குது. அதுல நாங்கள் சில பேர் சாப்பாடு, மீட், ஒவ்வொரு விதமா ஃபாஸ்ட் பண்ணுவீங்க. அதுவும் ஒரு விதமான ஃபாஸ்டிங். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சில வேளையில இந்த தாட்ஸால ஃபாஸ்ட் பண்றது கஷ்டம். ஏன்டா எனக்கு வந்து நிறைய இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்க எனக்கு அந்த யோசனைகள் நிறைய வரும் பொழுது, ஆண்டவரே, நான் அதை உம்முடைய எண்ணங்களால, உம்முடைய வார்த்தையால நான் அதை ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ இனிமேல் எங்களுக்கு
வேதனையான எண்ணங்களோ இல்லாட்டி கவலைகளோ துக்கங்களோ வரும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணோம். நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர், நீர் எனக்காக போராடுவீர் ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னே சென்று என்னுடைய பாதைகளை சமப்படுத்துவீர் ஆண்டவரே என்றதை நம்பி நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை விசுவசித்து நாங்கள் இந்த ஒரு கிழமைக்குள்ள கடந்து செல்லைக்குள்ள நாங்கள் ஒரு புது மனிதர்களாக வாழ்றதுக்கு எத்தனிப்போம்.